ஆமாம், எப்படின்னா லக்கி பாஸ்கர் வந்து அந்த படம் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லையும் 2 ஷோ 3 ஷோ தான் போட முடிஞ்சுது. ஏன்னா 2 படம் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் படம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பெரிய ஹிட் ஆச்சு. இப்படி ஒரு வாரம் நானும் பார்த்துட்டே இருக்கு. ஒரு பண்டிகை ஆகட்டும் மற்றதாகட்டும், ஒரு பெரிய படம் வரும்போது அந்த பெரிய படத்துக்கு கூட பெரிய படம்னா பெரிய ஆர்டிஸ்டோடைய படம் வரும்போது அது கூட ஒரு சாதாரண படம் வந்து அந்த சாதாரண படம் சர்வசாதாரண ஜெயிச்சிட்டு வெளியில் வருது. இந்த நிலைமை வந்து இப்போ தமிழ் சினிமா வந்தங்காட்டி நாங்களாம் நிம்மதியாக இருக்குது. என்னென்னா தியேட்டருக்காரருக்கு என்ன நினச்சி போட்டுட்டுனா நீங்கள் அந்த படத்துக்கு நாங்கள் 50% தான் தரோம், இல்லை ஒரு 55% தரோம். இந்த பெரிய நடிகர் படம்னா 75% கொடு, 80% கொடு அப்படின்னு இதை கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பர்சன்டேஜ் கம்மியாது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெரிய நடிகர்கள் படங்கும்போது நாங்கள் 190 ரூபா டிக்கெட், இந்த சாதாரண படங்கள் பார்க்கும்போது 100 ரூபா 120 ரூபா டிக்கெட் இருக்குது எல்லா தியேட்டர்லையும். எந்த தியேட்டர்லையும் அதுக்கு மேலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் கம்மியான காசில் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது, தியேட்டருக்காரருக்கு பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்குது, படங்கள் நல்லபடியாக ஓடுது. இந்த மாற்றம் வந்து இனி கதை அம்சம் உள்ள படங்கள் தான் ஓடுங்கிறத வந்து இப்போ வந்து இது வந்து எப்படி இந்த ஒரு 20 வருஷமாக சினிமா தத்தளிச்சிட்டு இருக்குதோ அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு போன வருஷம் இந்த வருஷம் தெரியுது. அதனால் இனி சினிமா வந்து இருந்துட்டு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பழையபடி கதை கேட்டு கதைக்கு தகுந்த நடிகர்களை போட்டு பண்ணினாங்க மட்டும்தான் வெற்றி அடையுங்கிறத இப்போ நிரூபிச்சுட்டு வருது. அப்படி ஒரு நிலைமை பழையபடி வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக ஒரு ஓடிடி முதல் கொண்டு அவங்க நல்லா ஒன்று அந்த படத்தை வாங்குறாங்க. ஆமாம், வாங்குறாங்க. நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸே அவங்க வாங்கிட்டோம். ஆஃப்டர் ரிலீஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் ஓடிட்டு இருக்குன்னு போட்டுட்டுனா எல்லா ஓடிடிக்காரும் வந்து கேட்குறாங்க ஓடுற படத்தை. மதகஜராஜா பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு வந்த படம், அவங்க ஓடிடி விற்க முடியல, ரிலீஸ் முன்னால் போட்டு கட்டினாங்க, நடக்கலை. படம் ரிலீஸ் ஆகி ஹிட்னு எல்லா ஓடிடிக்கார் லைன்லாம் வந்து நின்னாங்க வாங்கிக்கிறேன்னு. அவங்களுக்கு சில சட்ட சிக்கல் இருக்கிறதுனால அந்த படத்தை வந்து உடனே ரிலீஸ் பண்ண முடியல அதில். ஸோ எல்லா படமும் வந்து எல்லா வியாபாரமும் சேட்டலைட்டு, ஓடிடி, தியேட்டரிக்கலு, மியூசிக்கு எல்லாமே நல்லபடி வியாபாரம் நடக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் வந்து